எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. பரணி நட்சத்திரம் தருவது கல்வியா, செல்வமா, வீரமா? அதிபதி சுக்கிரன். கணம் மனித கணம். மனித குணங்களான இரக்கம், உதவும் மனப்பான்மை போன்ற இயல்புகளை வெளிப்படுத்துகிறது. மிருகம் ஆண் யானை. வலிமை மற்றும் கம்பீரமான தோற்றம் உண்டவர்களாகவும் தங்கள் முடிவுகளில் பிடிவாத குணமும் வாக்கு சாதுரியம் கொண்டும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வரை முயற்சியை கைவிட மாட்டார்கள். அவசரப்படாமல் ஒவ்வொரு அடியையும் பொறுமையாக எடுத்து வைத்து வாழ்க்கையில் முன்னேறும் பக்குவ குணம் கொண்டவர்களாகவும் ஒற்றுமை, ஆதரவு, கூர்மையான நினைவாற்றல் போன்ற குணங்களை வெளிப்படுத்துகின்றது. மரம் நெல்லிமரம். இது மகாலட்சுமியின் அம்சமாகவும் இம்மரம் இருக்கும் இடத்தில் துர்சக்திகள் நெருங்காது என்பதும் இம்மரத்தின் கீழ் அன்னதானம் செய்வது மிகுந்த புண்ணிய பலன்களை தரவல்லதாகவும் இருக்கிறது. இது பொறுமை, நிதானம், தான தர்ம இயல்புகளை வெளிப்படுத்துகிறது. சமூகத்தில் வாழும் அனைவருக்கும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு உண்டு என்பதையும் பகிர்ந்து உண்ணுதல், சகிப்புத்தன்மை போன்ற குணங்களையும் வெளிப்படுத்துகிறது. பறவை காகம். சக்தி மற்றும் துணிவு, கூட்டமாக வாழும் குணங்களையும் தகவல் தொழில்நுட்பங்களில் சிறந்த நுண்ணறிவும் புதிய தொடக்கங்களை நவீன மாற்றங்களையும் வெளிப்படுத்துகின்றன. இது பரணி நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்களாகும். பரணி முதல் பாதம். பொதுவான குணங்களும் ஆளுமை, நிர்வாகத்திறன், ஆன்மீக எண்ணங்கள், தர்ம சிந்தனைகள், கவர்ச்சியான அதிகார தோரணை, புதிய படைப்பாற்றல் திறன் கொண்டும் கலைகளில் மிகுதியான ஆர்வமும் சுயநலம் கொண்டவர்களாகவும் தன் செல்வங்களை குடும்பத்துடன் உல்லாசமாக ஊர் சுற்றியும் ஆடம்பரமாக சுபவரையும் செய்தும் தன் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவார்கள். பரணி இரண்டாம் பாதம். பொதுவான குணங்களோடும் அறிவு சார்ந்த உழைப்பாளிகளாகவும் தெளிவான சிந்தனை கொண்டும் கலைகளில் அதிக ஆர்வமும் புதிய விஷயங்களை புதிய பரிணாமங்களில் தேடும் குணம் கொண்டும் உடல் மற்றும் மன பலம் கொண்டும் தான் சேர்த்த செல்வங்களை தனது அன்பான குடும்பத்திற்கு சுபவரையும் செய்யும் தன் குடும்ப எதிரிகளை சாதகமான நேரம் பார்த்து எதிரிகளை பந்தாடி பறக்க விடுவது போன்ற சம்பவங்களை வெளிப்படுத்துகிறார்கள். பரணி மூன்றாம் பாதம். வசதியான ஆடம்பர வாழ்க்கையை கொண்டவர்களாகவும் கவர்ச்சியான தோற்றம், சிற்றின்மைகளில் அதிக நாட்டமும் கலைகளில் அதிக ஆர்வம் கொண்டும் குறிப்பாக சமூகத்தில் பாதிக்கப்பட்ட பின்தங்கியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு என்றும் உதவி செய்யும் தர்ம பிரபுகளாகவும் குடும்பத்தில் மீது அதிக பாசமும் கொண்டு சுபவரையம் செய்பவர்களாகவும் தன் குடும்ப எதிரிகளை அரவணைத்து சந்தோஷப்படுத்தும் குணசீலர்களாக இருக்கிறார்கள். பரணி நான்காம் பாதம். பொதுவான குணங்களும் பிடிவாதம், சுயநலம், வாக்குவாதம், துணிச்சலுடன் செயல்பட்டு காரியங்களில் வெற்றி பெறுவது, உணர்ச்சி வசப்படுதல், ஆன்மீகத்தில் ஆழமான அனுபவம், ஆழமான ஈடுபாடு கொண்டும் யோகா, தியானம் போன்றவைகள் அதிக ஆர்வமும் பூர்வீக சொத்துக்கள் மீது அளவு கடந்த பிரியமும் கொண்டு சமுதாயத்தில் நல்ல பெயரையும் புகழையும் வாங்குகிறார்கள். பரணி வெளிப்படுத்துவது செல்வம், கல்வி, வீரம் என்ற அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. இன்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.